வான் ஆற்று நான் முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாக அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை நன்றாக அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். வணக்கத்தின் வடிவானோ வாசலில் பூவானோ, வணக்கத்தின் வடிவானோ வாசலில் பூவானோ, சபை நடுவே மலராகி சலங்கையின் ஒளியாகி வரவேற்று வனப்புடனே காதலில் ஆடினோ வணக்கத்தின் வடிவானோ வாசலில் பூவானோ. அருளாலயமை காக்கும் ஆண்டவரே, அறிவார்ந்த வழி சொல்லும் ஆன்றோரே, புவி மீதில் புகழ் சேர்த்த பெரியோரே, புவியாலயமை செய்த பெற்றோரே, நலப்பாடு நங்கையர் யாம் கோடி நின்றோம், இசையுடன் நடனத்தில் வரவேற்றோம், வணக்கத்தின் வடிவானோ வாசலில் பூவானோ. கொக்கு கொக்கு கொய் பாட்டு கொஞ்சம்
யாருமா வந்துச்சா ஏலி ஏலி ஓடி வந்து ஏலி மேல ஏறிச்சா ஏலி மேல ஏறிச்சா எட்டே ஏலி ஓடி வந்து எட்டி எட்டி பார்த்துச்சா எட்டி எட்டி பார்த்துச்சா ஒன்பது ஏலி ஓடி வந்து ஒய்யாரம்மா விழுந்துச்சா ஒய்யாரம்மா விழுந்துச்சா பத்து ஏலி ஓடி வந்து பணியாரம் தின்னுச்சா பணியாரம் தின்னுச்சா தீச்சூடி அறம் செய்ய விருந்து மாறுவது சினம் இயல்வது கரவே ஈவது விளக்கு உடையது விளவே ஊக்கமது கைவிடு என்னெழுத்து இகழு ஏற்பது இகழ்ச்சி ஐயமிட்டு ஒன் ஒப்புரவு ஒளியே ஓதுவது ஒளியே அந்நியம் பேசி அக்கம் சுரகு மாமா கரணி மாமா எங்க போறீங்க காட்டுத்தோட்டம் மீனருக்கு அங்கே போறீங்க அப்படி சட்டமெல்லாம் இங்கு யாரு தந்தாங்க கடவுள் தந்த சொத்துதானே வேற யாருங்க கடவுள் தந்த சொத்துதானே வேற யாருங்க கரடி மாமா எங்க போறீங்க ஆத்து பக்கம் வீடு இருக்கு அங்கே போறீங்க வழியில் பசி எடுத்தா என்ன செய்வீங்க வழியில் பசி எடுத்தா என்ன செய்வீங்க ஆத்துக்குள்ள மீன் இருக்கு கடிச்சு தின்னுவீங்க ஆத்துக்குள்ள மீன் இருக்கு கடிச்சு தின்னுவீங்க மாமா கரடி மாமா எங்க போறீங்க அங்கே போறீங்க மலை மேலே வீடு இருக்கு அங்கே போறீங்க நானும் வந்தா என்ன தருவீங்க மலை மேலே நானும் வந்தா என்ன தருவீங்க சுவையான தேன் இருக்கு நானும் தருவீங்க சுவையான தேன் இருக்கு நானும் தருவீங்க கரடி மாமா எங்க போறீங்க ரொம்ப நேரம் ஆயிடுச்சு வீட்டுக்கு போறீங்க ரொம்ப நேரம் ஆயிடுச்சு வீட்டுக்கு போறீங்க பார்க்க பார்க்க அழகுதான் பளபளக்கும் இரவுதான் நேற்று கண்ணு எடுத்தது நேர்த்தியாக இணைந்தது ஏழு வண்ண காட்டிலும் இந்த நல்ல இறையிலே கீழே போட்ட பறவையில் என்னாவுடைய கையிலே எந்த பறவை போட்டதோ எங்க தேடி அலையுதோ சொந்தமான பறவையை வந்து கேட்டால் கையே தாடா right now and up now and down left 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 and down and down we go up we go down and safety down around we go up we go down and safety down around we விரட்டி பிடிக்கையில என்னதான் சொல்லுமா வெள்ளை கோழி நான் ஊர்வலம் போறேன் என்றுதான் சொல்லுமா வெள்ளை கோழி ரெக்கைய புடுங்கையில என்னதான் சொல்லுமா வெள்ளை கோழி நான் ஷேவிங் பண்ணிக்கிறேன் என்றுதான் சொல்லுமா வெள்ளை கோழி வெண்ணி
தண்ணீரில் அமுக்கையில் என்னதான் சொல்லுமா வெள்ளக்கோழி நான் சுடு தண்ணி குளிக்கிறேன் என்றுதான் சொல்லுமா வெள்ளக்கோழி மஞ்சத்தடவையில என்னதான் சொல்லுமா வெள்ளக்கோழி நான் மஞ்ச தேய்ச்சு குளிக்கிறேன் என்றுதான் சொல்லுமா வெள்ளக்கோழி கத்தியால இருக்கையில என்னதான் சொல்லுமா வெள்ளக்கோழி நான் ஆபரேஷன் செஞ்சுக்கிறேன் என்றுதான் சொல்லுமா வெள்ளக்கோழி மசாலா தூவையில என்னதான் சொல்லுமா வெள்ளக்கோழி நான் மருந்து தடவுறேன் என்றுதான் சொல்லுமா வெள்ளக்கோழி எண்ணெயில் பொரிக்கையில என்னதான் சொல்லுமா வெள்ளக்கோழி நான் அயல் பாத்தெடுக்கிறேன் என்றுதான் சொல்லுமா வெள்ளக்கோழி வயத்துக்குள்ள போவையில என்னதான் சொல்லுமா வெள்ளக்கோழி இந்த உலகத்தை பார்க்க போறேன் என்றுதான் சொல்லுமா வெள்ளக்கோழி வயத்துக்குள்ள போன பின்னே என்னதான் சொல்லுமா வெள்ளக்கோழி இந்த உலகம் ரொம்ப பெருசுன்னு சொல்லுமா வெள்ளக்கோழி தலைவர்களே நம் வீரம் காட்டும் கண்கள் மாணவர்களே மாணவ செல்வங்களே நம் சூழல் காப்போம் நாமே நம் தாத்தா பாட்டி பெரியோர் மூத்தோர் பரமத்த சூழல் தான் இப்ப நம்மகிட்ட சிக்கிக்கிட்டே அழுகையை பாருங்கள் எரிகுளம் தூர்வார் என்றார் மூத்தோர் காத்திருங்கள் இலங்கை மலராய் மாற்றும் தனித்து வாழ்ந்திடுங்கள் யாரும் நெறியை கொடுத்தாலும் நீங்கள் வாங்காமல் இருந்திடுங்கள் துணிப்பை ஒன்றைத்தான் நீங்கள் தூக்கி சென்றிடுங்கள் இலக்கு நாம் காப்பதில் நன்மையே நமக்கெல்லாம் நிலத்தை நாம் காப்பதில் நன்மையே நமக்கெல்லாம் வணக்கம். என் பெயர் சாமரபோஸ். நான் 4ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் கர்மவீரர் காமராஜர். நான் 1903ஆம் ஆண்டு ஜூலை 15ஆம் நாள் விருதுநகரில் பிறந்தேன். தேங்காய் வியாபாரி குமாரசாமி நாடாருக்கும் சிவகாமி அம்மையாருக்கும் மூத்த மகனாக பிறந்தேன். நான் முதல்வராக இருந்தபோது பள்ளி குழந்தைகளுக்கு இலவசமாக மத்திய உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தினேன். நான் முதல்வராக இருந்தபோது 6000 பள்ளிகளை திறந்துள்ளேன். இனிய ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும் நன்றி. என் பெயர் பைத்ரா. நான் 4ஆம் வகுப்பு படிக்கிறேன். என் அன்பு ஆசிரியர்கள் அனைவருக்கும் ஆசிரியர் தின வாழ்த்துக்கள். செப்டம்பர் 5ஆம் தேதி ஆசிரியர் தினம் ஆகும். டாக்டர் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் பிறந்த நாள் ஆசிரியர் தினமாக கொண்டாடப்படுகிறது. மாதா பிதா என்ற வரிசைகளில் 3வது இடம் பெற்றுள்ளவர் நம் ஆசிரியர்கள். ஆசிரியர்கள் நம் சமுதாயத்தின் முதுகெலும்பு ஆவார்கள். மாணவர்களின் வாழ்வில் வெளிச்சத்தை கொண்டு வருபவர்கள். உங்களை போன்ற ஆசிரியர்கள் கிடைக்க நான் கடவுளுக்கு நன்றி கூறுகிறேன். நன்றி. இந்தியாவில் தலை சிறந்த அறிஞர்களில் ஒருவர், இந்தியாவில் 2வது குடியரசுத் தலைவரான டாக்டர் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் பிறந்த நாளை கொண்டாடுவதற்காக இங்கு கூடியிருக்கிறோம். இந்த நாள் இந்தியா முழுவதும் ஆசிரியர் தினமாக கொண்டாடப்படுகிறது. இந்த நேரத்தில் எங்களுக்கு கற்றுக் கொடுக்க கடினமாக உழைக்கும் மற்றும் ஒவ்வொரு நாளும் புதிய பல விஷயங்களை கற்றுத்தரும் எம் ஆசிரியர்கள் அனைவருக்கும் எங்களது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களிடம் இருந்த அறியாமை என்னும் இருளை நீக்கி அறிவு என்ற வெளிச்சத்தை எங்களுக்கு பாய்ச்சவர்கள் நீங்கள். நீங்கள் எங்களுக்கு நல்ல உடல்நலம், மனநிலம், அமைதி, மகிழ்ச்சி, நல்லிணக்கம் நிறைந்த வாழ்க்கை வாழ உங்களை வாழ்த்துகிறோம். சில சமயங்களில் நாங்கள் செய்த முட்டாள்
நீங்கள் எங்களது வழிகாட்டி. உங்கள் அன்பு, கவனிப்பு, பாசம் ஆகியவற்றை எங்களுக்கு வழங்கி எங்களை ஆளாக்குவதற்கு நீங்கள் எங்கள் மனமார்ந்த நன்றிகள். நான் மறந்து போன விஷயங்களை மாணவர்கள் சிறப்பான நாளில் நாங்கள் கற்றுக்கொள்ளவும் வளர்க்கவும் மகிழ்ச்சியாக இருக்கவும் அன்பாக வளரவும் அறிவுடன் இருக்கவும் நீங்கள் கற்றுத்தந்த அனைத்திற்கும் வெற்றித்தாளாய் பணியை நாளில் எடுத்து வைக்கும் நம்மை ஒரு புத்தகமாய் உருவாக்கும் நம் ஆசிரியரின் பணி வருடத்தில் ஒரு நாள் மட்டுமல்ல, ஒவ்வொரு நாளும் கொண்டாடப்பட வேண்டும். அனைவருக்கும் இனிய ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள். அனைவருக்கும் இனிய ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள். நன்றி. வெட்டி பில்டிங் கட்ட போறேனே. அட பாவி மனுஷா, இயற்கையெல்லாம் அழிய போகுது. என்னென்ன சொல்றீங்க? அதத்தான் பாட்டுல சொல்ல போறேன், கவனமா கேளு. இயற்கை என்னை கொடுத்த சுகம் கொஞ்ச காலம்தான், இன்னும் கொஞ்ச காலம்தான். மரங்களிலே இலை இருப்பதும் கொஞ்ச காலம்தான், இன்னும் கொஞ்ச காலம்தான். இயற்கை என்னை கொடுத்த சுகம் கொஞ்ச காலம்தான், இன்னும் கொஞ்ச காலம்தான். மரங்களிலே இலை இருப்பது கொஞ்ச காலம்தான், இன்னும் கொஞ்ச காலம்தான். மேனி எங்கும் பச்சை குத்திய பூங்காவ பாரு பாரு. மேனி எங்கும் பச்சை குத்திய பூங்காவ பாரு. அதன் பசுமையெல்லாம் மாற போகுது, யோசித்து பாரு. அதன் பசுமையெல்லாம் மாற போகுது, யோசித்து பாரு. பாரு 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 பாரு, நல்லா யோசித்து பாரு. இயற்கை என்னை கொடுத்த சுகம் கொஞ்ச காலம்தான், இன்னும் கொஞ்ச காலம்தான். மரங்களிலே இலை இருப்பது கொஞ்ச காலம்தான், இன்னும் கொஞ்ச காலம்தான். ஒத்தையனா காசுக்கு விக்க பாக்குற, நீயும் ஓசோனில் ஓட்ட போட்டு அழிவ சேர்க்கிற. ஒத்தையடா காசுக்கு விற்க பாக்குற, நீயும் ஓசோனில் ஓட்ட போட்டு அழிவ சேர்க்கிற. ஏசி அறையின் குளிரில் நீயும் உறங்கி பாக்குற. ஏசி அறையின் குளிரில் நீயும் உறங்கி பாக்குற. ஆனால் வரப்போகும் கேட்ட மட்டும் உணர மறுக்கிற. ஆனா வரப்போகும் கேட்ட மட்டும் உணர மறுக்கிற. அட சூரியனின் முக்கிரத்தை உதிக்க செய்யாது, அது நோய்க்கெல்லாம் அணி வேற அணுக விடாது. ஆமா, பழைய கால வாழ்க்கை தந்த பரவசம் பாரு. பாரு பழைய கால வாழ்க்கை தந்த பரவசம் பாரு. ஆஹா, இடையில் வந்த சொகுசு கொடுக்கும் கேட்டையும் பாரு. இடையில் வந்த சொகுசு கொடுக்கும் கேட்டையும் பாரு. பாரு 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 பாரு, நல்லா யோசித்து பாரு. இயற்கை என்னை கொடுத்த சுகம் கொஞ்ச காலம்தான், இன்னும் கொஞ்ச காலம்தான். மரங்களிலே இலை இருப்பது கொஞ்ச காலம்தான், இன்னும் கொஞ்ச காலம்தான்.
அத விலைக்கு கேட்கும் காலம் வருகுதா ஆமா தண்ணீர் கூட திருட்டு போகும் வேலை வருகுதா தோண்ட தோண்ட தங்கம் கூட லேசா கிடைக்குமா தோண்ட தோண்ட தங்கம் கூட லேசா கிடைக்குமா ஆனா தண்ணி மட்டும் கண்ணு கெட்டும் தூரம் இல்லையா ஆனா தண்ணி மட்டும் கண்ணு கெட்டும் தூரம் இல்லையா திராவகத்தில் தேனை சேர்க்கும் கதையாய் போச்சுது நம்ம நாட்டு ஜன வாழ்க்கையெல்லாம் கனவா போச்சுது மரங்கள் நட்டு காற்றையெல்லாம் தூய்மையாக்கிடு தம்பி நான் சொல்றத கவனமா கேளு கேளப்பா ஆமா மரங்கள் நட்டு காற்றையெல்லாம் தூய்மையாக்கிடு எதிர்கால தலைமுறையின் கேட்டை நீக்கிடு நம்ம எதிர்கால தலைமுறையின் கேட்டை நீக்கிடு பாரு 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 நல்லா யோசித்து பாரு தந்தனத்தோம் என்று சொல்லியே தில்லினி பாட ஆமா தில்லினி பாட ஆமா தில்லினி பாட வந்தருவாய் தானே மகனே அந்த கால இந்த கால கதை கேட்க வந்திருக்கும் கதையோர என்று சொல்லியே தில்லினி பாட ஆமா தில்லினி பாட ஆமா தில்லினி பாட வந்தருவாய் தானே மகனே அந்த கால இந்த கால கதை கேட்க வந்திருக்கும் கதையோர என்று சொல்லியே தில்லினி பாட ஆமா தில்லினி பாட ஆமா தில்லினி பாட வந்தருவாய் தானே மகனே தலைமகளுக்கு வணக்கம் சொல்லியாச்சு ஆமா சொல்லியாச்சு அடுத்து நம்ம ஆசிரியர் அவர்களுக்கும் தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் தாளர் தந்தை அவர்களுக்கும் வணக்கம் 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 ஆமா வணக்கம் 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 ஆசிரியருக்கும் தலைமை ஆசிரியருக்கும் வணக்கம் சொல்லியாச்சு ஆமா சொல்லியாச்சு அடுத்து நம்ம தம்பி தங்கை அவர்களுக்கும் அண்ணன்மார்களுக்கும் அக்காமார்களுக்கும் வணக்கம் 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 ஆமா வணக்கம் 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 பேருக்கு கண்டு வந்திருக்கோம் சொல்றேன் கேளு ஆதி நீ எத்தனை மணிக்கு எழுந்திருக்க 7-8 மணி இருக்குக்கா அடக்கடவுளே நீ சேவை பார்த்திருக்கியா இல்லக்கா தம்பி நீ பார்த்திருக்கியா நான் பார்த்திருக்கேன்க்கா எங்க அப்பா கூட கோழி கடைக்கு போறப்ப உள்ளாட்சி வச்சிருப்பாங்கக்கா ஐயோ சேவை பத்தி ஒரு பாட்டு பாடிடுமா பாடிடா போச்சு சேவலை புடிச்சு துண்டில அடைச்சு பாட சொல்லி ஈரம் உள்ளகம் பாட சொல்லி ஈரம் உள்ளகம் ஆமா பூவ சொல்லி ஈரம் உள்ளகம் ஆமா பூவ சொல்லி ஈரம் உள்ளகம் அது எப்படி கூமையா அது எப்படி கூமையா அது எப்படி ஆடுமையா அது எப்படி ஆடுமையா கொக்கர கோ கொக்கர கோ அந்த காலத்துல சேவம் பூச்சுனா பொழுதே விடிஞ்சு ஆமா பொழுதே விடிஞ்சு ஆனா இப்ப எப்படி செல்போன் ஓசையை நான் கேட்டேன் செல்போன் ஓசையை நான் கேட்டேன் டிங் 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 விதவிதமான ஒலிகளை நான் கேட்டேன் விதவிதமான ஒலிகளை நான் கேட்டேன் அந்த காலத்துக்கும் இந்த காலத்துக்கு என்ன வேறுபாடு அப்புறம் என்ன ஓ குளிக்கிறது அந்த காலத்துக்கு இந்த காலத்துக்கு எப்படிக்கா வேறுபாடு இருக்கு சொல்றேன் கேளு சனி நிழல்னு யார் சொன்னது அம்மாவே பாட்டி சரியா சொன்ன தம்பி இந்த காலத்துல வாரத்துக்கு ஒரு தடவை எண்ணெய் தேய்ச்சி குளிடா உடம்புக்கு நல்லது முடியும் கருப்பாகுன்னு சொன்னா யார் கேக்குறா விதவிதமான சாம்பு வந்திருக்காமே ஒரு சொட்டு சாம்பு இருந்தா ஒரு குடும்பமே குளிக்கலாம் தரமான பொருளுக்கு எதுக்குப்பா விளம்பரம் விளம்பரத்தை பார்த்து யாரும் ஏமாந்துறாதீங்க ஏமாறவும் மாட்டோம் வாரம் ஒரு முறை எண்ணெய் குளியல் அந்த காலம் தினமும் சாம்பு தேய்த்து குளித்தல் இந்த காலம்
என்னவோ சாப்பாடு சாப்பாடு சொல்லிட்டே ஏன்டே பத்தே பத்தி இல்லையா இருக்காது எனக்கே பத்தாது போல தரமாட்டேன். சரி சரி பாட்டாலே பசி அடக்கிட்டோமா? தினமும் கஞ்சி கம்பன் கறி அந்த காலம். ஆமா அந்த காலம். பீட்சா பர்கர் நூடுல்ஸ் இந்த காலம். ஆமா இந்த காலம். தினமும் கஞ்சி கம்பன் கறி அந்த காலம். ஆமா அந்த காலம். அந்த காலத்துக்கும் இந்த காலத்துக்கு என்ன வேறுபாடு? சொல்லுங்க. கல்யாண சமையல் சாதம் ஆமா சாதம். காய்கறிகள் உள்ள சாதம் ஆமா சாதம். இதுவே இந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும். இதுவே எனக்கு போதும். நன்றி நன்றி. அவதாரமா நின்னா இல்ல குறைதான் அம்மா போல அள்ளி தரும் மழைதான் அவதாரமா நின்னா இல்ல குறைதான் அம்மா போல அள்ளி தரும் மழைதான் அவதாரமா நின்னா இல்ல குறைதான் அம்மா போல அள்ளி தரும் மழைதான் அவதாரமா நின்னா இல்ல குறைதான் அவனுக்கு வச்ச நாட்டை எல்லாம் கதிராக்குறா எங்க புள்ள குட்டி அத்தனைக்கும் பசியாக்குறா அவ காயாமத்தான் பச்சை மண்ண வளமாக்குறா வழிகாட்டுறா அம்மா போல அள்ளி தரும் மழைதான் அவதாரமா நின்னா இல்ல குறைதான் அம்மா போல அள்ளி தரும் மழைதான் அவதாரமா நின்னா இல்ல குறைதான் எத்தனையும் நாளாக எண்ணியது ஜோராக அத்தனையும் கை சேர வருதே தூரல் அத்த உள்ளவ போல அழகான மண் வாசம் நண்டு சிண்டு விளையாட அழகாத சந்தோஷம் புத்துக்குள்ள கட்டெரும்பு குடியேறுதே அதை கண்டுகிட்ட தட்டானும் தான் தடுமாறுதே வருங்காலம் இனி சோகம் இல்ல தெளிவாகுதே விதி மாறுதே அம்மா போல அள்ளி தரும் மழைதான் அவதாரமா நின்னா இல்ல குறைதான் பட்டமரம் பூவாக பல்லங்குழி மேலாக பொட்டுகிற ஆகாயம் கொடுக்கும் சாமி கட்டடங்கள் உருவாக வயக்காட்ட அடிச்சாங்க பட்டினியில் பல நூறு விவசாயி மறிச்சாங்க கண்ணை கட்டி விட்டது போல் தெரியாமலே நாம கட்டு கட்டு நிக்கிறோமே புரியாமலே விவசாயம் மட்டும் இல்லை என்ன உயிரேதுடா உலகேதுடா அம்மா போல அள்ளி தரும் மழைதான் அவதாரமா நின்னா இல்ல குறைதான் அம்மா போல அள்ளி தரும் மழைதான் அவதாரமா நின்னா இல்ல குறைதான் அவ நட்டு வச்ச நாட்டை எல்லாம் கதிராக்குறா எங்க புள்ள குட்டி அத்தனைக்கும் பசியாக்குறா அவ சாயாமத்தான் பச்சை மண்ண வளமாக்குறா வழிகாட்டுறா அம்மா போல அள்ளி தரும் மழைதான் அவதாரமா நின்னா இல்ல குறைதான் அம்மா போல அள்ளி தரும் மழைதான் அவதாரமா நின்னா இல்ல குறைதான் அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் மஞ்சுளா. நான் 4ம் வகுப்பு படிக்கிறேன். ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள். ஆண்டுகள் ஆண்டுகள் நூறு நீங்கள் மீண்டும் வாழ்ந்துட வேண்டும். ஆயிரம் ஆயிரம் காலம்
கழுக்குளத்து சிறு பயிறு காரான மணிப்பயிறு இலக்குளத்து சிறு பயிறு முத்தான மணிப்பயிர் முளை போட்டவனா நாலு ஓரையில முளைப்பாரி ஓரையில காப்பு கட்டி ஒரு பானை பொங்கலிட்டு முளைப்பாரி போடுங்கம்மா முளைப்பாரி போடுங்கம்மா தனானே போடுங்கம்மா தனானே போடுங்க தையல் அறை ஒரு குளர் வைத்து தனானே நானே தனானே நானே நன்றி. எங்க டீச்சர்ஸ் நீங்க வாழ்வின் வழிகாட்டி தாங்க அன்பை காட்டும் போது அம்மாறீங்க. எங்க டீச்சர்ஸ் நீங்க வாழ்வின் வழிகாட்டி தாங்க அறிவை தரும் போது அப்பாறீங்க. புரியாததை புரிய வைத்து புத்தகம் தாண்டி புதுமை தந்து உலகை காட்டும் போது புத்தனும் மாறீங்க. புரியாததை புரிய வைத்து புத்தகம் தாண்டி புதுமை தந்து உலகை காட்டும் போது புத்தனும் மாறீங்க. எங்க டீச்சர்ஸ் நீங்க வாழ்வின் வழிகாட்டி தாங்க அன்பை காட்டும் போது அம்மாறீங்க. அன்பே வாழ்க நல்லறிவே வாழ்க அகிலம் எங்கும் நல்லமைதி சூழ்க. அன்பே வாழ்க நல்லறிவே வாழ்க அகிலம் எங்கும்